ஹை ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தங்கராஜ் சொன்னது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிறாரு நம்ம சுரேஷ். இப்போவுமே கூட நம்ம மதி என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு தெரியாமல் தங்கராஜ் நீ உன் வாழ்க்கையை தொடங்கு அப்படின்னு சொன்னதுக்கு அவரும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மதிக்கிட்ட பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. அவர் என்ன மோட்டிவில் பேச வராரு அப்படிங்கிறது மதிக்கு ஒன்றும் புரியாமல் இல்லை. இருந்தாலும் அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு, அதாவது பேசுகிறத அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு அமைதியாக படுத்துடுறாங்க. என்ன நினைக்கிறா, என்ன சொல்கிறா, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு சுரேஷும் பக்கத்தில் போய் அமைதியாக படுக்கிறாரு. இப்போது சும்மா அவங்க மேலே லேசாக கை வைக்கவும் மதிக்கு கோவம் வந்துடுது. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு கோவப்படுறாங்க. இல்லை அது அப்படின்னு தடுமாறுறாரு. ஒருத்தங்க என்ன மனநிலைமையில் இருக்காங்கன்னு கூட தெரியாமல் உங்கள் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் நடந்துப்பீங்களா? முதல்ல உங்களுக்கும் எனக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, எப்படி நம்ம வாழ்க்கையை தொடங்குறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காமல் இருக்கிறது, நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் வராமல் இருக்கிறது, இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த ஒரு விஷயம் நமக்குள்ளே நடக்காமல் இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு மாமா சொன்னார். அதுக்காக தான் என்னாலையும் சமாளிக்க முடியல, அம்மா ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம்னு அப்படின்றாங்க. சும்மா நடிக்காதீங்க, உங்கள் மாமா என்ன சொன்னாலும் அப்படியே செஞ்சிருவீங்களா நீங்கள்? அவர் கல்லை கட்டிக்கிட்டு கிணத்துல குதின்னு சொல்கிறாங்க, குதிச்சிடுவீங்களா அப்படின்னு கோவப்படுறாங்க. மதி ரொம்ப ஓவராக பேசுகிற அப்படின்றாங்க. எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? என்னோட வேலை போகிறதுக்கு காரணம் உங்கள் மாமா தான் அப்படிங்கிறது எனக்கு வெட்ட வெளிச்சமாக தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிற மதி அப்படின்னு கோவப்படுறாரு. சும்மா மதின்னு கூப்பிட்றத நிறுத்துங்க, என்ன உரிமையாக பேர் சொல்லி கூப்பிடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. வேற எப்படி தான் உங்ககிட்ட பேசுறது அப்படின்னு போய் உங்கள் மாமா கிட்ட கேளுங்க, மதியோட வேலை போனதுக்கு நீங்கள் தான் காரணமானு, அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து என்ன பேசுறீங்கன்னு பார்க்கலாம் அப்படின்றாங்க. சுரேஷ் ஃபோன் பண்ணுறாரு தங்கராஜுக்கு. ஆனால் அவர் ஃபோன் எடுக்கல. அடுத்த நாள் அவர் வேலைக்கு போயிடுறாரு. இந்த விஷயம் எதையும் யார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதும் கிடையாது, சொல்கிறதும் கிடையாது. ஏதோ ஒரு நேரமாக வீட்டுக்கு வராரு. வரும்போது மதி கொஞ்சம் உள்ளே வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் வேலை போனதுக்கு மாமா தான் காரணம்னு சொன்னேன். உன் வேலை போகிறதுக்கு காரணம் உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான். நீ இந்த வீட்டில் ஒழுங்காக இல்லைன்னு சொல்லி உங்கள் அப்பாவும் அம்மாவும் தான் காலேஜில் பேசி உன்னை வேலை விட்டு தூக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சுரேஷ் சொல்கிறாரு. எங்கள் அப்பா அப்படி பண்ணியிருக்க மாட்டாருன்னு மதி ஆர்கியூ பண்ணுறாங்க. நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன், இப்போ பாரு அப்படின்னு சொல்லி நம்ம மதியோட அப்பாவுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பற்றி கேட்டால் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ உன் முகத்தை எங்கே தூக்கி போய் வச்சுப்ப அப்படின்னு கோவப்படுறாரு. தங்கராஜ் மாமாவை சந்தேகப்படுறது, அவர் மேலே குற்றம் சுமத்துறதெல்லாம் இதோட லாஸ்ட்டாக இருக்கட்டும்ங்கிற மாதிரி மிரட்டுறாரு. மதி அழுதுட்ருக்காங்க. இப்படி எப்படி நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையில் நடந்தது என்னென்னா, தங்கராஜ் தான் மதியோட வேலை போகிறதுக்கு காரணம். இருந்தாலும் அவர் மேலே பழி வந்தால் தேவையில்லாத பிரச்சனை வரும்னு சொல்லி ராமமூர்த்தி கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாங்க. மதி கேட்டால் இப்படி சொல்லணும் அப்படின்னு. இது சுரேஷ்குமே தெரியாது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.